இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தம்மா. இன்னைக்கு என்னவோ தெரியல, என் மனசு நிறைஞ்சு போயிருக்கு. இந்த முழு நிலா அன்னைக்கு உங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஊட்டி விடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தா கண்ணா. சீக்கிரமா என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணிடணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. இந்த வாங்கி. பாட்டி, எனக்கு சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு கொடுங்க. இவ்ளோ பெருசெல்லாம் நல்லா சாப்பிட முடியாதுப்பா. சரி, அப்படியா? இரு, உனக்கு சின்னதா தரேன். சரி. போதுமா? ஆ ஆ மயிலு, திரு, நீ என்ன அங்கேயே நிக்கிற? நீ இந்த வீட்டுல ஒருத்தன் தான், வந்து பாட்டிட்டு வாங்கிக்கோ. வா மயிலு. இந்த திரு, திரு பாத்து. திரு, பாத்து. திரு, பாத்து. மயில சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வா. பொறுமை, பாத்து பாத்து பாத்து. ஒண்ணும் இல்ல. சே. திரு, திரு, திரு. என்னாச்சு திரு? மகா, தண்ணி குடு. தண்ணி குடு திரு. இந்த திரு. தண்ணி குடு. பொறுமை, பொறுமை. ஸ்ரீ, கிளம்பலாமா? ஆமாமா. ஒரு நிமிஷம், மகா கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இப்பதானே போய் சொல்லிட்டு வந்த. எத்தனை தடவை சொல்லுவ? டைம் ஆச்சு, வா போலாம். ப்ளீஸ் மா, நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி முகத்தை காட்டுறீங்க? சரி, நான் போகல. நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஹலோ மகா, நான் கிளம்பிட்டேன். நானும் கிளம்புறேன்க்கா. சரிக்கா, பத்திரமா போயிட்டு வாங்க. சரி மகா, டேக் கேர். பாய். மகா, இந்த மகாவுக்கு என்னாச்சு? பக்கத்துல நின்னு கூப்பிடுறது கூட தெரியாம அப்படியே யோசனையில நிக்கிறா. மகா. அண்ணா, சொல்லுங்க அண்ணா, என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? நான் கூப்பிடுறது கூட தெரியாம எந்த கோட்டையை பிடிக்க யோசனை பண்ணிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, சும்மாதான். ஆமா, நீ இன்னும் சாப்பிடலையா? எனக்கு பசி இல்லைண்ணே. நைட்டு சாப்பிடாம படுக்க கூடாது மகா, ஏதாவது சாப்பிடு. இல்லைண்ணே, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, அப்படின்னா போய் படு. காலையில இருந்து நிறைய வேலை பார்த்திருக்க, களைப்பா இருக்கும். நானும் போய் படுக்கிறேன். சரிண்ணே.
அம்மா நீங்களா? உனக்கு என்னாச்சு மகா? கொஞ்ச நேரமா உன் முகமே சரியில்லையே. ஏதாவது பிரச்சனையா? மறுபடியும் யாராவது திட்டினாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் களைப்பா இருந்துச்சு அதான். ஆமா, நீ ஏன் சாப்பிடல? அம்மா பசிக்கல. வயசு பொண்ணு, அது எப்படி உனக்கு பசிக்காம இருக்கும்? ராத்திரியில சாப்பிடாம வயித்த காய போடக்கூடாது. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னா நீ கேப்பல்ல. வா, நானே உனக்கு சாப்பாடு போட்டு தரேன். நீ இப்ப சாப்பிடுற. ஆ? ஏம்மா, எனக்காக ஏன் இதெல்லாம் பண்றீங்க? நீங்க போங்க, பசிச்சா நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? எந்த அம்மாவாவது தம் பொண்ணு சாப்பிடலனா சரி சாப்பிடாமலே இருக்கட்டும்னு விட்டுட்டு போவாளா? சாப்பிட வச்சுட்டு தான் போவா. அம்மா சொன்னா மறு பேச்சு பேசக்கூடாது. மகா, எதுக்கு இப்ப கண் கலங்குற? இல்லம்மா, நான் என் அம்மாவை பார்த்ததே இல்ல. சின்ன வயசுல என் பாட்டி தான் எனக்கு ஊட்டி விட்டுச்சு. அதுக்கப்புறம் யாரும் என்ன பாசமா பாத்துக்கிட்டது இல்ல, சாப்பாடு ஊட்டி விட்டதில்ல. அத நினைச்சதும் தாங்க முடியாம கண் கலங்கிருச்சு. மகா, உன்னோட மனசை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதான் இப்ப நான் இருக்கேன்ல, இந்தா வாங்கி சாப்பிடு. இப்ப நான் ஒன்னு கேப்பேன், மறைக்காம நீ பதில் சொல்லணும். உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ சொல்லு. நான் எனக்கு இருக்கிற பிரச்சனைய என்னன்னு உங்ககிட்ட சொல்லுவேம்மா. என் வாழ்க்கைய காப்பாத்தி கொடுத்தவரு கண்ணிலேயே படக்கூடாதுன்னு நினைச்சு இந்த வீட்டுக்கு வந்தா இது அவர் வீடாவே இருக்கிறத சொல்லுவேனா, இல்ல அம்மா மாதிரி பாசம் காட்டுற உங்களுக்கும் நான் உண்மையா இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிற கதைய சொல்லுவேனா, என்ன சொந்த தங்கச்சியா நினைக்கிற திவ்யாக்கா வாழ்க்கைக்கு குறுக்க வந்துட்டேங்கிற உண்மையை சொல்லுவேனா? இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேம்மா.